இந்த வரதட்சணை குடுக்கறதுனால தான் கல்யாணத்த ஆடம்பரமா நடத்துறாங்க. ஏன் தெரியுமா? இப்போ பாருங்க, நான் வந்து என் பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடுறேன். ரூ. 1,00,000 ரொக்கம் குடுக்குறேன். காரெல்லாம் வாங்கி குடுக்குறேன். அதனால எல்லாரும் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்க தான் சாட்சி, நீங்க தான் சாட்சி அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. நான் வந்து 10, ரூ. 20,00,000 செலவு 20 பவுன்னாங்கன்னா ரூ. 20,00,000 அன்னைக்கு. அப்புறம் வந்து ரூ. 1,00,000 ரொக்கம் தனியா 21,00,000. அப்புறம் கல்யாணத்த நடத்துறது ஒரு 5,00,000. மொத்தப்படி 30,00,000 செலவு பண்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இவ்ளோ ரூபா நான் வந்து அந்த மா மா மாப்பிள்ளைக்கு குடுக்குறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு குடுக்குறேன். அதனால எல்லாரும் சாட்சி. வாங்க எல்லாரும் வாங்க. நாள பின்ன ஏமாத்திறக்கூடாது. என் பொண்ண விரட்டி விட்டுறக்கூடாது. அதனால நம்ம சொந்தக்காரங்களே வந்துருங்க. நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. இவங்க என்ன ஏமாத்திறக்கூடாது. 30,00,000 என்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு கடன வாங்கி நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன். அதனால இவங்க வந்து அந்த பணத்த வாங்கிட்டு நாளைக்கு வந்து என் பொண்ண விரட்டி விட்டுறக்கூடாது. அதனால சொந்தக்காரங்களே நீங்க தான் சாட்சி. பாருங்க, பாருங்க அப்படின்னு பத்திரிக்கை குடுத்து வந்துருங்க, வந்துருங்க. தயவுசெய்து வந்துருங்க. எ எ நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. இல்லன்னா என்ன ஏமாத்திரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வரதட்சணை குடுக்கறதுனால தான் இப்படி ஆடம்பரமா திருமணம் நடத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. இவ்வளோ பணத்த நான் குடுக்குறேன். இவ்வளோ நகைய குடுக்குறேன். அதனால நாள பின்ன ஏமாத்திட்டாங்கன்னா, நீங்க தான் எனக்கு உதவிக்கு வரணும். அதனால விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சு, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு, நகையெல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டாலோ, இல்லன்னு என் புள்ளைய விரட்டி விட்டாலோ, என் பொண்ண விரட்டி விட்டாலோ, சொந்தக்காரங்களே நீங்க தான் இந்த கல்யாணத்த பார்த்துருக்கீங்க. நாளைக்கு நீங்க தான் வந்து ஒரு பிரச்சனைன்னா வந்து கேள்வி கேட்கணும். அப்படின்ட்டு இந்த வரதட்சணை குடுக்கறதுனால தான். இதுவே வரதட்சணை குடுக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க, எளிமையா பண்றாங்கன்னு எளிமையா பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. ரொம்ப எளிமையா பண்றாங்க. அதே நேரத்தில வரதட்சணை குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10, 20 பேர் தான் ஒரு கல்யாணத்துக்கே வந்திருக்காங்க. அவரு எல்லாத்தையும் கூப்பிடல. ஆனா நெறைய நகை போடுறாரு. கார் வாங்கி குடுத்தாரு. ரூ. 30,00,000 செலவு பண்ணி அவர் வரதட்சணை குடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பார்ப்பாங்க இந்த சொந்தக்காரங்கலாம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, என் புள்ளைய விரட்டி விட்டாங்க. நீங்க வாங்க அப்படின்னா, நீ கல்யாணத்த நடத்தும்போது என்ன கூப்பிட்டியா? ஏன்பா நீ பாட்டுக்கு ஒரு 20 பேத்த வச்சுக்கிட்டு கல்யாணத்த முடிச்சுட்ட. நீ இவ்வளோ நகை குடுத்துருக்க, கார் குடுத்துருக்க, ரூ. 30,00,000 செலவு பண்ணி உன் பொண்ணுக்கு வரதட்சணை குடுத்துருக்க. ஆனா எங்களையெல்லாம் நீ கூப்பிடல பாரு. இப்ப பிரச்சனைன்னா மட்டும் எங்கள வந்து கூப்பிடுற? அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப அந்த மாரி ஏன் இவ்வளோ ஆடம்பரமா திருமணம் நடத்துறாங்கன்னா, வரதட்சணை தான். வரதட்சணைக்கும் ஆடம்பரமா திருமணத்த நடத்துறதுக்கும் தொடர்பு இருக்கு. நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதுவே எளிமையா எந்த வரதட்சணையும் கேட்கலப்பா. வரதட்சணை குடுக்கவே போறதில்ல, வாங்கவே போறதில்ல அப்படின்னா, அ அப்புறம் அந்த ஒரு சபை மரியாதைலாம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு 500, 1000 பேர் வரும்போது பெருமைக்காகவும், இதுதான் அடிப்படை நோக்கம். அப்புறம் பெருமைக்காக. நான் இப்ப ஒரு சபையில வந்து பெருமையா பேசணும். 50 பவுன் நகை போட்டாங்க, 100 பவுன் நகை போட்டாங்கன்னு பெருமையா பேசணும். அதுக்கு ஆசைப்பட்டும் பண்றாங்க. அப்போ வந்து எளிமையா திருமணத்த நடத்திட்டாங்க. போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போடுறதா இருந்தா, கையெழுத்து போட்டு 10, 20 பேத்தோட ஒரு கல்யாணத்த நடத்துறதா இருந்தா, யாராவது 100 பவுன் நகை போடுவாங்களா? இல்ல 10 பவுன் நகை போடுவாங்களா? இல்ல கார் குடுப்பாங்களா? இல்ல ரொக்கமா பணம் குடுப்பாங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல 10 பேர் மத்தியில ஒரு கல்யாணம் நடக்குது அப்டின்னா, யாராவது 100 பவுன் நகை போடுவாங்களா? ஏன் போடுறாங்க அப்டின்னா, அது 500, 1000 பேர் வரக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சியில பெருமையா இருக்கணும். நான் பெருமையா எல்லாரும் என்ன பேசணும் அப்டிங்கிறதுக்காக, அவங்களுக்கும் பெருமை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் பையனுக்கு இவ்வளோ போட்டுருக்காங்கன்னு பெருமை. அந்த 1000, 500 பேர் வரப்போறாங்க. அவங்ககிட்ட பெருமையா பீத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி வரதட்சணை குடுக்குறாங்க. அதுவே எளிமையா 10, 20 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது வீட்லயே கூட 10, 20 நடக்குது அப்டின்னா, எதுக்கு 100 பவுன், 20 பவுன் நான் எங்க அவ்வளோ போட்டேன் எனக்கு பெருமையே இல்லையே! இவ்வளோ போட்டும் கூட எனக்கு பெருமை இல்ல. 10 பேர், 20 பேர் தான் வந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் 10 பவுன் அல்ல 20 பவுன் போட்டேன், 50 பவுன் போட்டேங்கிறது. அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா, அ பாதுகாப்புக்காகவும் ஒரு கூட்டத்த கூட்டுறாங்க. வரதட்சணை குடுக்குறாங்க. அதனால ஏமாத்திறக்கூடாது என்பதற்காக ஒரு சொந்தக்காரங்கள எல்லாம் வச்சு, சாட்சிக்காக வச்சு ஒரு கல்யாணத்த நடத்துறாங்க. அவங்க பிரிஞ்சிறவும் கூடாது. இவ்வளோ பணம் குடுத்து நான் கல்யாணம் பண்றேன். அதனால அவங்க பிரிந்து விடவும் கூடாது. நீங்க தான் சாட்சி. இவ்வளோ இவ்வளோ ஊர கூட்டி கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஊருக்கு எல்லாருமே சாட்சி. சொந்தக்காரங்க நீங்க எல்லாருமே சாட்சி. பிரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிறக்கூடாது. நகைய வாங்கிட்டு வரதட்சணை வாங்கிட்டு அவங்க வந்து தொரத்தி விட்டுறக்கூடாது. அதுக்கு சொந்தக்காரங்கள சாட்சியா வச்சுக்கிறதுக்காக தான் எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடுறாங்க. அப்ப எளிமையா நடத்திட்டா, ஒரு மணமகன் வந்து மணமகனோ, மணமகளோ புடிச்சா தான் வாழ்வாங்க. அப்படின்னு இருக்குது. அப்படின்னா, எளிமையா தான் வாழ்வாங்க. அப்படின்னாலே பிடிச்சா தான் வாழ்வாங்கனாலே எளிமையா நடத்திருவாங்க. கடைசி வரைக்கும் வாழ மாட்டாங்க போலருக்கு. அவங்க புடிச்சா தான் வாழ்வாங்க போலருக்கு. புடிச்சிருந்தா தான் ஒரு வேளை அவங்க கடைசி வரைக்கும் வாழ்வாங்க.
அதுவே பிடிக்கலன்னா எப்போ வேணாலும் கழட்டிப்பாங்க அப்படின்னா, அதுக்கு ஏன்பா இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் நடத்துற? அப்படிங்கிற கேள்வி அங்கே வருது. அப்படிங்கிற கேள்வியும் அங்கே வந்துடுது. அதனால் வந்து வரதட்சணை வாங்குறதுக்கான என்ன காரணங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.